This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பயணம் 1966 ஜனவரி 23 மும்பை விமான நிலையம். ஹோமி ஜஹாங்கீர் பாபா, இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை, ஜெனீவா மாநாட்டிற்கு புறப்படுகிறார். அவர் அணிந்திருக்கும் கருப்பு கோட், பளிச்சென்ற கண் கண்ணாடி, சீரான நடை எல்லாம் ஒரு விஞ்ஞானியின் பெருமையை காட்டுகின்றன. இந்தியாவின் எதிர்காலம் அணுசக்தியில் உள்ளது என அவர் உதவியாளரிடம் சொல்கிறார். நாம் உலகத்தை மாற்றப் போகிறோம். ஏர் இந்தியா 101 விமானம் ஜெனீவாவை நோக்கி பறக்கிறது. பாபா சாளரத்தருகே அமர்ந்து தனது டைரியில் எழுதுகிறார். அவர் எழுதும் வரிகள்: அணுசக்தி என்பது மனிதனின் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். இந்தியா அறிவியல் முன்னிலை வகிக்க வேண்டும். விமானம் மாங் பிளாங்க் பனிமலையை நெருங்குகிறது. திடீரென ரேடார் தொடர்பு துண்டிக்கிறது. ஒரு கணத்தில் விமானம் பனிமலையில் மோதுகிறது. ஒளி மங்குகிறது. ஜனவரி 24 செய்தி வந்ததும் இந்தியா முழுவதும் சோகத்தில் மூழ்கிறது. பிரதமர் இந்திரா காந்தி உருக்கமாக கூறுகிறார்: இந்திய அறிவியலின் ஒளி ஒன்று மங்கியது. பாபாவின் உருவம் BARC வளாகத்தில் மலர் சூடப்பட்டு நிற்கிறது. அவரது மாணவர்கள், சக விஞ்ஞானிகள் அனைவரும் கண்களில் கண்ணீர் கொண்டு நிற்கிறார்கள். பாபா உருவாக்கிய பார்க் அணுசக்தி திட்டங்கள் இன்றும் செயல்படுகின்றன. அவரது ட்ரெயின் தியரி, காஸ்மிக் ரே ரிசர்ச் மற்றும் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அனைத்தும் இந்திய அறிவியலின் அடித்தளமாக மாறுகின்றன. அவர் இறந்தாலும் அவரது கனவுகள் உயிருடன் இருக்கின்றன.